கேள்வி கேட்டா நானும் மதுரைக்காரன் தான், நானும் மதுரைக்காரன் தான்னு சொல்றாரு. ஏன் தேர்தல்ல வரும்போது மட்டும் தான் நீங்க மதுரைக்காரன் அப்படின்ற நெனைப்பே வருமா? மற்ற நாட்கள்ல நீங்க மதுரைக்காரனா இருக்க மாட்டீங்களா? அமெரிக்கா இஸ் மை கண்ட்ரி அப்படின்ற மாரி நெனப்புல தான் இருப்பீங்களா? சார் உங்கள இந்த கெட்டப்ல பார்க்கும்போது மதுரைக்காரன் மாரிலாம் இல்ல. பழைய படங்கள்ல வரக்கூடிய மைனர் குஞ்சு கேரக்டர் இருக்கும் இல்லையா? அத மாரி தான் இருக்கீங்க. ஆல்ரெடி தமிழகத்துல இருக்கக்கூடிய கூத்தாடிகள் மதுரைக்காரனா இப்படிதான் இருப்பான். கருப்பா, கட்டையா இருப்பான். அவன் படிக்காதவன், தற்குறி மாரி சுத்திட்டு இருப்பான். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பான். ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பான். அருவாள எடுத்துக்கிட்டு வெட்டினே இருப்பான் அப்படின்ற மாரி தான், இங்க ஒரு பெரிய ஸ்டீரியோடைப்ப இவனுங்க பில்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்ப இவரு என்னடான்னா, சிட்டிங் அமைச்சரா இருக்காரு. இவரு என்னடான்னா, கையில மல்லிகைப்பூ சுத்திக்கிட்டு, நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்ற மாரி டாட்டா காமிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. கையில மல்லிகைப்பூ சுத்தின்னு இருக்கிறவன் தான் மதுரைக்காரன்னா, அப்போ திண்டுக்கல்காரன்? காதுல, கழுத்துல பூட்ட தொங்க போட்டுட்டு இருப்பானா? வந்தவாசிக்காரன் எங்க போனாலும் பாயோடவே சுத்தின்னு இருப்பானா? திருப்பதிக்காரன் கையில லட்டு, தலையில லட்டு வச்சுன்னு தான் சுத்துவானா? சென்னைக்காரன் எப்படி இருப்பான்? சொல்லுங்க. சென்னைக்காரன், விழுப்புரம்காரன், கன்னியாகுமரிக்காரன் இவங்கலாம் எப்படி இருப்பாங்க? சார், இந்த உலகத்துக்கு நீங்க என்னதான் சார் சொல்ல வரீங்க? என்ன கருத்த தான் நீங்க இந்த உலகத்துக்கு சொல்ல வரீங்க? இல்ல வேணாம், வேணாம். எதுவும் நீங்க சொல்ல வேணாம். அப்புறம் கமல் மாரி ஆயிடும். என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கும் புரியாது, எங்களுக்கும் புரியாது. எங்க மண்ட தான் காஞ்சு போயிடும். எதுக்கு வம்பு? நாங்க அந்த கேள்வியே கேட்கல. நாங்க வாய மூடிக்கிட்டே இருக்கோம். வாய தொறந்து கேள்வி கேட்டா தானே நீங்க மறுவார்த்தையே பேசுவீங்க. நாங்க கேட்க மாட்டோமே. ஏன் இப்படி இருக்கீங்கன்ற கேள்விய நாங்க கேட்கவே மாட்டோமே.